if a is equal to 2 squared into 3 cube, b is equal to 3 squared into 5 cube, c is equal to 5 squared into 2 cube, then find the value of HCF of a squared b cube plus HCF of b squared c cube plus HCF of c squared a cube. இப்போ இந்த கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி இது மூணுக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதையே வந்து ஸ்கொயர்டு க்யூபு இந்த மாதிரி போட்டு அதுக்கு ஹச்சிசிஎஃப் பண்ணி அதை ப்ளஸ் பண்ணி ஒரு வேல்யூ தான் கேட்குறாங்க. இது நமக்கு சிம்பிள் தான். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி மூணுக்குமே வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஹச்சிசிஎஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் இது பண்ணி கேட்குறாங்க. இதான் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏ ஸ்கொயர்டு இருக்குது, அதே மாதிரி இங்கே ஏ க்யூப் இருக்குது, அதே மாதிரி இங்கே பி ஸ்கொயர்டு இருக்குது, பி க்யூப் இருக்கா, அதே மாதிரி இங்கே சி ஸ்கொயர் சி க்யூப். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த 6 வந்து என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேயா? இப்போ வந்து ஏ வேல்யூ தெரியும், ஏ ஸ்கொயர் தானே கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு இந்த பவர் ஃபார்மட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஏ பவர் எம்தி ஹோல் பவர் என் இந்த மாதிரி இருக்குது. அதாவது ஒரு பவர் மேலே இன்னொரு பவர் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா ஏ பவர் எம் இன்ட்டு என் இதான் நமக்கு ஃபார்மட். சரியா? ஒரு பவர் மேலே இன்னொரு பவர் இருந்துச்சுன்னா 2 பவரையும் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இப்போ ஏ ஸ்கொயர் தான் கேட்குறாங்க. ஏயோட வேல்யூ என்ன, 2 ஸ்கொயர்ட் இன்ட்டு 3 க்யூபா, ஹோல் ஸ்கொயர்ட் போட்டாச்சு. இந்த ஹோல் ஸ்கொயர்ட் வந்துட்டு இந்த 2 பேஸுக்கும் வரும், 3 பேஸுக்கும் வருமா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், இது கூட பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு 2 கூட பண்ணோன்னா 2 த ஸ்கொயர்டு, அப்போ ஸ்கொயர்டு இருக்கா, 2 இன்ட்டு 2 என்ன வந்துடும், 2 பவர் 4 வரும். அதே மாதிரி 3 இன்ட்டு 2 6, அப்போ 2 பவர் 4 இன்ட்டு 3 பவர் 6. ஓகேயா? அதே மாதிரி க்யூபு, க்யூப்னா என்ன பண்ணுவேன், அப்போ 2 இன்ட்டு 3 என்ன வந்துடும் 6, அப்போ 2 பவர் 6. 3 இன்ட்டு 3 என்ன வந்துடும் 9, அப்போ 3 பவர் 9. ஓகேயா? அதே மாதிரி பிக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். பி ஸ்கொயர் பி க்யூபு. இப்போ பி ஸ்கொயர்னா பியோட வேல்யூ என்ன, 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 க்யூபா. அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன். அதே தான். இப்போ 2 இன்ட்டு 2 4 வந்துடும், அப்போ 3 பவர் 4 போட்டுறேன். அதே மாதிரி 3 இன்ட்டு 2 என்ன 6ஆ, அப்போ 5 பவர் 6 போடுறேன். அதே மாதிரி க்யூபும் கண்டுபிடிக்க போகிறேன். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, சிக்கும் ஸ்கொயர்டு க்யூபு கண்டுபிடிக்க போகிறோம். சியோட வேல்யூ என்ன, 5 ஸ்கொயர்டு இன்ட்டு 2 க்யூபா. இப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. போட்டுட்டோம் அப்படின்னா பேஸ் அப்படி எழுதிக்குவோம். எழுதிட்டு இங்கே 2 இன்ட்டு 2 4 வந்துடுதா, அப்போ 5 பவர் 4. அதே மாதிரி 3 இன்ட்டு 2 என்ன வரும், 3 இன்ட்டு 2 என்ன வரும் 6 வரும், அப்போ 2 பவர் 6. அதே மாதிரி சி க்யூப் கண்டுபிடிக்க போகிறோம். இது 6ம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேயா? இப்போ என்ன கேட்குறாங்க, இதான் நம்ம கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹச்சிசிஎஃப் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி க்யூப். இப்போ வந்து ஏ ஸ்கொயரோட வேல்யூ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்து என்ன, பி க்யூபா, பி க்யூப் இங்கே இருக்குது. இது ரெண்டுக்கும் ஹச்சிசிஎஃப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பவர் ஃபார்மட்டில் இருந்தால் என்ன பண்ணுவோம், எந்த பவர் ரெண்டுத்துலேயும் பேஸ் சேமாக இருக்கணும். பவர் வந்து குட்டியாக இருக்க பவர் எடுத்துப்போம். இப்போ ஒரு இதில் 2 ஸ்கொயர்டு இருக்குது, ஒரு இதில் 2 க்யூப் இருக்குது அப்படின்னா ஹச்சிசிஎஃப் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்கொயர்டு எடுத்துப்போம். இதே எல்சிஎம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 2 க்யூப் பெரிய பவர் எடுத்துப்போம். ஓகேயா? இப்போ இதை பாருங்கள், ஏ ஸ்கொயர்டு பி க்யூப், இது ரெண்டுக்கும் தான் என்ன கேட்குறாங்க, ஹச்சிசிஎஃப் கேட்குறாங்க. இதில் காமனாக என்ன இருக்குது, இங்கே 2 பவர் இருக்குது, ஆனால் இங்கே இல்லை, அப்போ அதை எடுத்துக்கக்கூடாது. இங்கே 3 பவர் 6 இருக்குது, இங்கேயும் இருக்குது, அப்போ 3 பவர் 6ஐ எடுத்துக்கிட்டோம். அடுத்து என்ன, இங்கே வந்து 5 பவர் 9 இருக்குது, ஆனால் இங்கே இல்லை, ஃபஸ்ட்டு இதில் இல்லை. அப்போ என்ன, நமக்கு 3 பவர் 6 மட்டும்தான் வரும். ஓகேயா? அடுத்து என்ன கேட்குறாங்க, பி ஸ்கொயர்டுக்கும் சி க்யூபுக்கும் கேட்குறாங்க. பி ஸ்கொயர்ட் பாருங்கள், 3 பவர் 4 இன்ட்டு 5 பவர் 6 அதை எடுத்துக்கிட்டோம். சி க்யூப் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 5 பவர் 6 இன்ட்டு 2 பவர் 9 அதை எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து 3 பவர் 4 இருக்குது, செகண்ட் இதில் இல்லை, அப்போ அதை எடுத்துக்க மாட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா 5 பவர் 6 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது, அதை எடுத்துக்கிட்டோம். 2 பவர் 9 இதில் மட்டும் இருக்குது, இதில் இல்லை, அப்போ அதையும் எடுத்துக்க மாட்டோம். அப்போ இது என்ன, 5 பவர் 6 மட்டும்தான். அடுத்து இது பாருங்கள், சி ஸ்கொயர்டுக்கும் ஏ க்யூபுமா, அது ரெண்டும் எடுத்தாச்சு. எடுத்துட்டோம் அப்படின்னா இதுலேயும் என்ன தான் காமனாக இருக்குது, 2 பவர் 6 தான் காமனாக இருக்குது, அதையும் எடுத்தாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க, இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி அதோட வேல்யூ தான் கேட்குறாங்களா, அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட் இதுக்கு என்ன 3 பவர் 6, அடுத்ததுக்கு என்ன 5 பவர் 6, அடுத்தது 2 பவர் 6. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன,
3 power 6, 5 power 6 plus 2 power 6. ஓகேயா?